அல்லாஹ்வின் பேரருள் பெரு கருணை அல்லாஹ் சமூகங்களை முஸ்லிம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அல்லாஹுவால் ரசூலால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஷேகுமார்களுடைய கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா சொல்லுவாங்க, இல்முங்கிறது ரெண்டு வகையான நல்ல கவனிச்சா நல்ல விளங்கும்னு நினைக்கிறேன். இல்மு ரெண்டு வகை. ஒன்னு இல்முல் ஆலிம், ஒன்னு இல்முல் ஆரிஃபு. ரெண்டு இல்முல் ஆலிம், இன்னொன்னு என்னது இல்முல் ஆரிஃப். இன்னொன்னு இல்முன் ஃபில் லிசான், அதையே சொல்லுவாங்க இல்முன் ஃபில் லிசான். ஒன்னு ஆலிமுடைய இல்மு, ஆரிஃபுடைய இல்மு, ரெண்டு இல்மு. ஆலிமுடைய இல்ம இல்மும் ஃபில் லிசான் அப்படிம்பாங்க, நாவிலே உள்ள இல்மு. இன்னொரு இல்மு இல்மும் ஃபில் கல்பு, கல்விலே உள்ள இல்மும்பாங்க. அப்ப ரெண்டு வகையான இல்மு இருக்குது. அந்த ஆலிமுடைய இல்மு இருக்க, அந்த இல்மு அது ஹுஜ்ஜத், அது ஆதாரம், அதை மறுக்கவே முடியாது. எதை எடுத்தாலும் சரிதான். ஏதாவது சொல்லி பாருன்னு பார்த்தா என்ன செய்வாங்க, அதான் குர்ஆன்ல ஆதாரம் வந்திருக்கேன். அன்னைக்கு கூட ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அது ஹதீஸ்ல வந்திருக்காங்க. ஹதீஸ்ல வந்தது எங்களுக்கும் தெரியும், ஆனா அது மனப்பாடம் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணியே ஓட்டுற மாதிரி. இது இல்மம் ஃபில் லிசான். இது இல்மும் ஃபில் கல்பு ஒன்று இருக்குது, அது அனுபவபூர்வமானது. அதுதான் இல்மன் நாபி அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நம்ம சுபுர் சாஹிஜமாட்ட ரொம்ப பார்க்கலாம். நீங்க அதையே புரட்டிக்கிட்டே உட்காந்துக்கிறீங்க. அவர் சொல்லுவா அடிக்கடி, அதையே புரட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன், காலமெல்லாம் ஓதிரியே. மிஸ்காத்துல 5 பக்கம் ஓதிருப்பீங்களா ஒழுங்காம்பாக? புகாரில எத்தனை ஹதீஸ் ஓதிருப்பியா? திரும்ப திரும்ப வருது. அந்த எல்லாத்தையும் பார்த்தா மொத்தம் ஒரு 200 ஹதீஸ் 3-4 வருஷத்துல ஓதிருப்பியா? ஆனா என்னைக்கு இல்மன் நாஃபி உள்ள இருந்து வரும், உங்களுக்கு வரணுமா இல்லையா? அதுதான் இல்மன் நாஃபி. முக்கியமா நிறைய செய்திகள் அதே மாதிரி. அதாவது இல்மன் நாஃபி அதுதான் சரியாக இருக்கும். இல்மன் நாஃபி இல்லாம இல்மம் ஃபில் லிசான் இருக்க, அது சந்தேகத்துக்குரிய இல்மாகவே இருக்கும். என்னைக்கு வேணாலும் சந்தேகத்துக்குரிய இல்மாகவே இருக்கும். அது சந்தேகமா தான் இருக்கும் என்னைக்குமே. சரி, உள்ளுக்குள்ள போயிட்டு, அதாவது நம்ம ஹபரு யுசுக்கும் அவங்க சொல்லுவோமா இல்லையா? ஹபரு உண்மைக்கும் பொய்யுக்கும் இடம்பாடு ஆகும் தான் நம்ம சொல்லுவோம். பட் அந்த இபாரத் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அதை நான் குறிப்பிட்டு தான் வந்து கரெக்டா ரெடி பண்ணி எடுத்து வந்திருப்பேன். எனக்கு உட்கார்ந்த உடனே பறக்கத்து வருதுன்னா அது வேற விஷயம். ஆனா உண்மைக்கும் பொய்மைக்கும் இடம்பாடு ஆகும்னு சொல்லுவோமா இல்லையா? அதே செய்தியாவே இது இருக்கும். இருக்குமா 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 இருக்குமான்னு. ஆனா உள்ளத்திலிருந்து வெளியில வரணும். சுபுர் எஜமான்ட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் ஃபுல்லாவே அவட பழகின வரைக்கும் எல்லாம் அந்த மாதிரி செய்தியாவே வரும். அவ கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்க வித்தியாசமான கேள்வியா இருக்கும். அது நம்ம கிட்டாபு இல்லையே எஜமான, புதுசா இருக்க எஜமான, நான் பார்க்கலையே. எல்லாம் ஒரு தடவை கேள்வி கேட்கிறாங்க. ஒரு போர்க்களத்துல கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுல ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தைய தேடுது. கை குழந்தைய என்ன தேடுற அப்படின்னு கேட்கிறா. ஹதீஸ் இது. என்ன தேடுற? என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளைய நான் தேடுறேன் அப்படின்னு அலையுது. கைதிகளுடைய இதுகள்ல போய் அலைஞ்சாலே தேடுது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த பொம்பளை கை குழந்தைய தேடுத, தான் பெத்த பிள்ளைய, அந்த பிள்ளைய நரகத்துல போட பிரியப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள்ல கண்ணீர் வடிச்சு, அது எப்படி அரசுல பிரியப்படும்? இதை விட அல்லாஹ் கருணையானவன் அப்படி அல்லாஹ் தஆலா சொன்னதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இது சம்பவம், இதான் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோம் உலமாக்கள்லாம். ஆனா எஜமான் சொல்லுவாங்க, சரி அந்த பொம்பளை பால் கொடுத்துச்சா கொடுக்கலையா? இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல? எஜமான அது இல்லையே எஜமான், கொடுத்துச்சா கொடுக்கல, அதை நீங்க தேடி கொண்டு வாங்கப்பாங்க. நம்ம எங்க போய் தேடாத? இதுவே செய்தி. ஆனா அவங்களுடைய சிந்தனை எப்படி போகுது பாருங்க. இதுதான் இல்மன் ஃபில் கல்பு. எனக்கு அது வேண்டாம், அடுத்து பால் கொடுத்துட்டா கொடுக்கலையா, எனக்கு அது வேணுங்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. குர்ஆன் ஆயத்து. இந்த ஆயத்தை ஒரு தடவை 5 சாதத்து ஓதிக்கிட்டு இருக்கிறான். அப்ப சொல்றா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், முனாஃபிக்குகள்ல யாரா ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்கன்னா, வலா துஸல்லி அலைஹிம், அவர்களை நீங்க தொழு வைக்காதீங்க.
வலா தக்கும் அலா கபரிஹி, தொழுவும் வைக்க கூடாது, முனாஃபிக்குகள் தொழுகையும் கிடையாது, அவங்க கபர்ல போய் நீங்க துவா செய்யக்கூடாது. அப்ப இதுல இருந்து இன்னொரு செய்தி விளங்குதல் ஆரம்பிச்சான்னா என்ன, மத்த பேர் கபர்ல போய் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்கன்னு தெரியுது இல்ல. மத்த பேர் கபர்ல போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே நின்று எப்படியோ மன்னிப்பை வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியுது இல்ல. அவங்க கபர்ல வாங்கி கொடுத்தா நம்ம கபர்ல வாங்கி கொடுக்கத்தானே செய்வாங்க, அது தெரியத்தானே செய்யுது. இது வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அது இது இல்மன் நாஃபின்னு சொல்றாங்க. இது பேர் என்ன பேரு? இல்மன் நாஃபி. இந்த மாதிரி இல்முகள் எல்லாம் அவுலியாக்கள் வழியாத்தான் கிடைக்கும், வழி வழியாக கிடைக்கும். இந்த கிதாபுல கிடைக்காது. கிதாப் வழியா எஜமா எந்த கிதாப்ல இப்ப படிச்சா, எந்த கிதாபுல படிச்சா சொல்லுங்க பாப்போம். ஒரு கிதாபும் படிக்கல, ஆனாலும் இல்மன் நாஃபி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது வித்தியாசமா இருக்கும். ஒரு சம்பவம் என்ன, ஒரு செய்தி. ஒரு நாள் நான் ஃபஜ்ர் தொழு வச்சுட்டேன். சில விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டேன். ஃபஜ்ர் தொழு வச்சாச்சு. ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சு ஒரு 7 மணி கிட்டத்தான் நான் அர்ச்சனை அன்னைக்கு போயிட்டேன். தொழுக போகும்போது கையில மாத்திட்டு போறேன். தொழுக போகும்போது அவசரம் கையில மாத்திட்டு போறமா இல்லையா, டைம் ஆகி போச்சுன்னு சொல்லி தூங்கி முழிக்க வேட்டாகி போச்சு, போயிட்டேன் விறுவிறுன்னு. தொழுது பாக்குறேன் கையில ஏதோ ஒரு மாதிரியா தெரியுது. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. தொழுகை நாசமா போச்சு, இமாமால இருக்கும், என்ன வேஸ்டா போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படி மண்டை காஞ்சி போயிட்டேன். அப்ப ஜுபைர் இருக்கிற பக்கத்துல, அது இந்த மாதிரி சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எப்போதுமே அந்த இடத்துல இருந்து நான் செக் பண்ணி நல்லா பார்த்து எடுத்து நகழுவேன். என் பழக்கம் இப்போ இல்ல, ஓதுற காலத்துல இருந்து அதான் பழக்காது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சோ தெரியல, நான் எங்க போயிட்டேன். இந்த மாதிரி தொழுகையில இப்படி ஆகி போய் ஜமாத்தோட நான் தொழு வச்சுட்டேன். இப்ப என்ன செய்யறது? அவங்க சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப வழி இருக்கு அப்படின்னா. என்ன, மாணவர்கள் எல்லாம் தொழுதாங்க, மாணவர்களை ஃபுல்லாத்தையும் மதரசாவுல நான் திருப்பி ஃபஜ்ர் தொழு வச்சிடறேன். ஏதோ காரணம் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, பள்ளிவாசல்ல போய் இன்னைக்கு இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, இந்த காரணம் சொல்லாதீங்க, வேற காரணத்தை சொல்லிட்டு நீங்க ஃபஜ்ரை திருப்பி தொழுவ சொல்லுங்க அப்படின்னா. சரி ஓகே ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு காலைல எஜமா வந்தா ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் லோஹருக்கு வரல, வந்தாதான் நான் சொல்ல முடியும். லோஹருக்கு வரல, ஆசருக்கும் வரல, மகரிப் தொழுகைக்கு வந்தாக. மகரிப் தொழுகைக்கு நான் காம சொன்னது பிறகுதான் வந்தாக. தொழுது பிடிச்சி விறுவிறுன்னு வெளியே போனாங்க. நான் போய் வேகமா போய் கையை பிடிச்சிக்கிட்டேன். போய் எஜமான ஒரு சின்ன விஷயம் என்ன, இன்னைக்கு உள்ள ஃபஜ்ரை நீங்க திருப்பி தொழுதுருங்களா அப்படின்னு. நாசமா போச்சு, என் ஃபஜ்ரை நாசமாக்கிட்டீங்களே. என்ன சொல்றா, என் ஃபஜ்ரை நாசமாக்கி போட்டீங்களே அப்படின்னா. என்ன இதுமா, ஏன் நீங்க தொழுது சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சு. சரி நான் சுத்தமா தானே வந்தேன், நீங்க தொழு வைக்கும் போது சுத்தமா தானே இருந்தீங்க. அவன் என்ன சொல்றா, நீங்க தொழு வைக்கும் போது சுத்தமா தானே இருந்தீங்க, உங்க மனசுல பிறகு சுத்தமா தானே இருந்தீங்க, நானும் நல்ல எண்ணத்தோட தானே வந்தேன், என் தொழுகை ஜமாத்தோடு நிறைவேறுச்சு இல்ல, இப்ப என் தொழுகை நீங்க கதாவாக்கிட்டீங்களே, நாசம் பண்ணிட்டீங்களே. நான் சொன்னேன், இதுதான சட்டம், இந்த ஜுபைர் கூட நிக்கிறாங்களா, அவங்கள்ட்ட கூட கேளுங்களேன், அதுதான் சட்டம் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க திருப்பி சொன்னா, இல்ல சட்டம் இப்படி கிடையாது. அவ எந்த கிதாபில் படிச்சா, சட்டம் இப்படி கிடையாது, நீங்க தொழுவுக்குமே ஒழுங்கத்தான தொழு வச்சீங்க, நானும் ஒழுங்கத்தான தொழுதேன், என் தொழுகைய கலாவாக்குற குற்றம் உங்களுக்கு தான். இன்னொரு விஷயம் என்ன, இன்னைக்கு நீங்க தொழு வச்சுட்டீங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னீங்க, நீங்க இஹ்லாஸா நல்ல பிள்ளை மாதிரி காட்டிட்டீங்க. நாளைக்கு தொழு வர்ற ஆளு அஜித் குளிச்சாரா இல்லையான்னு சந்தேகமா இருக்குமா இல்லையா, ஒரு நாளைக்கு உங்க இஹ்லாஸை காட்டி காலங்காலம் சந்தேகத்தை உண்டு பண்ணி விட்டுக்கல எல்லா மக்களையும். நான் காலங்காலமும் எல்லா பேரையும் சந்தேகத்தை உண்டு பண்ணி விட்டுக்கல. நாளை காலம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஜித்துக்கு செக் பண்ணீங்களா குளிச்சீங்களான்னு கேட்பான, என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னாங்க. ஆமா இதுக்கு என்ன செய்யறது? அப்ப ஜுபைர் சொல்ல, இல்ல சொல்லத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்ல சர்க்கார் இப்படி வேற ஒரு முறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, சர்க்காரை இழுக்கிறாங்க. ஏன் முரீது வீட்டுகளுக்கு போனா அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு நம்ம குளிப்பு கடமையாயிடும். சமயங்கள் தூக்கத்தை நடக்கத்தானே செய்யும், நடந்துச்சுன்னா கூட்டத்தோட கூட்டமா நின்று தக்பீர் கட்டிடணும், தொழுதுட்டு போய் தான் குளிக்க போகணும்னாங்க. ஏன், தேவையில்லாத வசுவாசுகளை உண்டாக்க கூடாது, தேவையில்லாத வசுவாசுகளை உண்டாக்க கூடாது, வசுவாச உண்டாக்கி விடுறதுல காலம் இடைஞ்சல் பிடிச்ச வேலை அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டா எனக்கு ஒரு மனசுல, ஆனா இது சொல்றது நியாயமா தெரியுது, அவங்க சொல்ற கருத்து என்ன செய்யுது, நியாயமா தெரியுது. இருந்தாலும் நம்ம ஆலிம்ஷா புத்தி இருக்கல, அது ஃபிக்ஹ்ல தேடும், எந்த கிதாபுல வருது மண்டை லேசா அரிக்கும், அது ஆலிம்ஷா புத்தி. இது அந்த புத்தியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு 2 மாசம் கழிச்சிச்சு ஃபத்ஹுல் முயின் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். பாடம் நடத்துவது பார்த்தா அந்த கிதாபுல அந்த மசாயில் அப்படியே வருது. அவங்க என்ன மசாயில் எஜமா சொன்னாங்களோ அந்த மசாயில் அப்படியே அங்க இருக்குது.
எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு. உடனே எஜமானே தாங்க சொன்னீங்க அந்த மசாயில் கிதாபுல இருக்குதுன்னா, என்ன மசாயில் இந்த மாதிரி சட்டம், உடனே வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சந்தோஷம் தாங்கல. ஏன் அவங்க சொன்னது கிதாபுல பார்த்து சொல்லல, சர்க்கார்ட்ட சொல்லி அதை கேட்டு எடுத்து சொன்னாங்க. இப்ப எவ்வளவு ஆனந்தப்படுறாங்க பாருங்க. அவங்க ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. நம்ம சொல்ல மாட்டோம் மசாயில் கிதாபுல இருக்குதான்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? அப்ப இல்மன் நாஃபி என்ன, இல்மன் ஃபில் கல்ப், விளங்கி வரணும். அதான் இன்னொன்னு சொல்றாங்க, ஆலிம்னா யாரு ஆரிஃப்னா யாரு, அதுக்கும் விளக்கம் சொல்லும் போது, ஒரு ஆலிம் அப்படின்னு சொன்னா அவரு எதையெல்லாம் பயான்ல பேசுறாரோ அதையெல்லாம் அவர் நடைமுறையில கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையா. ஒரு ஆலிம்னா அவர் பயான்ல பேசக்கூடிய செய்திய நடைமுறையில கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நடைமுறையை விட அவருடைய பயான் கொஞ்சம் மேலதான் இருக்கும். அந்த அவருடைய பயானை விட அவரு கீழே இருப்பாரு. ஆனா ஆரிஃப் பில்லா அப்படின்னு சொன்னா அவர் எதை பேசுகிறாரோ அதை விட அவருடைய நடைமுறை உயர்ந்ததாக இருக்கும் சொல்லுவோம். ஆரிஃப் பில்லான்னா எப்படி இருக்கணுமா, அவர் பேசக்கூடிய பயான் மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பேச்சை விட அவருடைய நடைமுறை, அவருடைய ஹால், அவருடைய சிபத்து உயர்ந்ததாக இருக்கணும். எஜமா அடிக்கடி சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட பார்க்கலாம். என்ன, நீங்க டெய்லி 24 மணி நேரமும் அல்லாஹு அல்லா அல்லா என் கூட இருக்கிறோம் அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தா போதும். என்ன சொல்லுவா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தா போதும் அப்படி நம்மள்ட்ட தான் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு காலையில வந்துச்சா, மதியானம் வந்துச்சா, சாப்பிடும்போது வந்துச்சா, குளிக்கும் போது ஏதாவது ஒரு டைத்துல வந்துச்சா, ஓகே இன்னைக்கு நாள் கஃபாராவா போயிடும். ஆனா அப்படி சொல்லி போட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் மஞ்சள் அடிக்கிட்டே உட்காந்துருப்பா. அவங்களுடைய பேச்சை விட, அவருடைய சொல்லக்கூடிய சொல்லை தாலீமை விட அவருடைய செயல்பாடுகள் உயர்ந்ததாக. இதுதான் பெரியவங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்போதுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே உட்கார்ந்து இருந்தாங்க. எப்ப வேணாலும் பாருங்க அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்து இருப்பாங்க. நான் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டேன், போன் அடிச்சா, போகும்போது நீங்க சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னா, சரிங்க சொல்லிட்டேன். போய் இறங்குனீங்களே எனக்கு சொல்ல மாட்டீங்களா, ஏன் நான் அதுலயே உட்கார்ந்து இருக்கிறேங்கிறான். இது என்ன எங்க சேர்க்கறது, நம்ம போனீங்களே போகும்போது ஒரு சொல்லிட்டு போனேன், போய் இறங்கணும்னு எனக்கு சொல்ல வேண்டாம், நான் இறங்கிட்டோம்னு சொல்லலையா என்கிட்ட. அப்ப நடைமுறைகள், அவர்கள் பேசக்கூடிய பேச்சை விட அவர்களுடைய நடைமுறைகள், அவருடைய குணாதிசயங்கள் உயர்ந்ததாக இருக்கும். இது ஆரிஃப் பில்லா. அல்லாஹ் தஆலா அனைவர்களை, நான் வேற செய்தி டைம் நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய பேச்சை இதோட முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.